நான் இப்போ உங்க கையில ஒரு டம்ளர் தண்ணி தரேன். அந்த தண்ணி ஃபுல்லா கலங்கலா இருக்கு. இது என்னோட டேட்டா. அத நான் உங்ககிட்ட குடுத்துட்டேன். நீங்க அத அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணி உங்களுக்கு உபயோகப்படும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா உபயோகப்படாது. சரிப்பா என்ன பண்ண? கீழ ஊத்திட்டா சரியாயிருமா? அதாவது நான் சொன்ன டேட்டாவெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா சரியாயிருமா? ஆக்சுவலா அத அப்படி பண்ணவும் முடியாது. அத நீங்க கீழ ஊத்துனீங்கனாலும், என்ன மாரியே இன்னொருத்தரு அவரோட கலங்கலான தண்ணீய தான் அதுல ஃபில் பண்ணுவாரு. நான் ஏன் இத கலங்கலான தண்ணி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அது என்னோட அனுபவம். அது என்கிட்ட இருக்கும்போது வேணா தெளிஞ்ச நீரா இருக்கலாம். அது உங்ககிட்ட வருது அப்படின்னாவே, அதுல உங்க அனுபவம் சேராத வரைக்கும் அது உங்களுக்கு கலங்கலான அனுபவம். இது சும்மா ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா நீங்களே பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் வெளிய இருக்கிற மண்ணோ, கல்லோ ஏதோ ஒண்ண போட்டு அந்த தண்ணீய கலங்கல் பண்ணிருங்க. உங்க வீட்டு பைப் டேப் இருக்கும் இல்லையா? அத திறந்து விட்டு அந்த டம்ளர நீங்க அதுல கொண்டோய் வைங்க. ஆக்சுவலா அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். ஏன்னா டம்ளர் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த நார்மல் தண்ணி வரும்போது அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். ஆனா, அத நீங்க கொஞ்ச நேரம் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். நீங்க குடுத்த அந்த நல்ல தண்ணி அப்படிங்கிறது, உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலங்கலான தண்ணிய நல்ல தண்ணியா மாத்தி ஒரு ஸ்டேட்டுக்கு மேல மொத்தமா நீங்க உள்ள ஊத்துன தண்ணி தான் இருக்குமோ தவிர, அந்த கலங்கலான தண்ணி மொத்தமா வெளிய போயிருந்திருக்கும். இதுதான் நம்மளும் நமக்கு பண்ண வேண்டியது.